வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் சப்ஜெக்ட்ல ஏப்ரல் 2024ல கேட்ட கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு பார்க்கலாம். பாருங்க, வாட் இஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் மொபிலிட்டி? இதுதான் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஆண்டர்பிரினர்ஷிப் மொபிலிட்டின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் த ஆண்டர்பிரினர். ஓகே, என்னதுக்கு எபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு மூவ் ரிசோர்சஸ், ஐடியா, பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் ஆர் ஒன் செக்டார் டு அனதர் செக்டார். ஓகே, இதுதான் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் மொபிலிட்டின்றது. அடுத்து, ஹூஸ் உமன் ஆண்டர்பிரினர்? உமன் ஆண்டர்பிரினர்ன்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உமன் who initiate, organize and manage the business enterprise. ஓகே, யார் வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க, ரிஸ்க் எடுக்கிறாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சிருக்காங்க அப்படின்றது. அதாவது அந்த உமனை தான் வந்து யார் சொல்றோம்னா உமன் ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து வாட் டு யூ மீன் பை மோட்டிவேஷன்? மோட்டிவேஷன்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா மோட்டிவேஷன்ன்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டிமுலேட்டிங். ஓகே, ஒரு இண்டிவிஜுவலை வந்து ஒரு பாசிட்டிவ் வேல அவங்க ஆக்ட் பண்றதுக்காக அவங்கள ஸ்டிமுலேட் பண்றது தான். ஓகே, அததான் நம்ம என்ன சொல்றோம்னா மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றோம். பாசிட்டிவ் சென்ஸ்ல அவங்கள வந்து நம்ம கொண்டு போறதுக்காக நம்ம வந்து அவங்கள ஸ்டிமுலேட் பண்றது, அந்த இண்டிவிஜுவலை ஸ்டிமுலேட் பண்றது. ஓகே, அண்ட் தேர்பை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட கோல்ஸ, அவங்க நீட்ஸ், அவங்க டிசையர்ஸ அச்சீவ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து ஸ்டேட் த மீனிங் ஆஃப் பிரெயின் ஸ்டார்மிங். பிரெயின் ஸ்டார்மிங்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட, அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த குரூப் டிஸ்கஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் கொடுத்து ஒரு ஐடியாஸ் வந்து ஜெனரேட் பண்றது. ஓகே, அப்ப அந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்க்கோ இல்ல அந்த ஒரு விஷயத்து சம்பந்தமா பாத்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் ஜெனரேட் பண்ணுவாங்க இல்லையா? தே ஆர் ஃப்ரீ டு திங்க். ஓகே, அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஆங்கிள் இருந்து அவங்க வந்து ஆன்சர் கொடுப்பாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிரெயின் ஸ்டார்மிங் அப்படின்னு சொல்றோம். ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஐடியாஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, வாட் இஸ் மார்பலாஜிக்கல் அனாலிசிஸ்? மார்பலாஜிக்கல் அனாலிசிஸ்ன்றது என்ன பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தட். இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி கொண்டு வர்றது. ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை கொண்டு வர்றது தான், ஐடென்டிஃபை பண்றது தான் மார்பலாஜிக்கல் அனாலிசிஸ். ஓகே, மீனிங் ஆஃப் பிரான்ச்சைசிங். பிரான்ச்சைசிங்கோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ பிசினஸ் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, இது ஒரு பிசினஸ் அரேஞ்ச்மெண்ட். இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டி அவங்களோட பிராண்ட் நேமையோ ப்ராடக்டையோ அனதர் பார்ட்டி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கொடுப்பாங்க. ஓகே, அதுக்காக அந்த அதர் பார்ட்டி பிரான்ச்சைசின்றவங்க அந்த பர்சன் ஹூ இஸ் ரிசீவிங் த ரைட் ஆஃப் தி அதர் பர்சன். ஓகே, அவங்களோட பிராண்ட் நேமை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிரான்ச்சைசி. அந்த பர்சன் யார் அவங்க பிராண்ட் நேமை கொடுக்குறாங்களோ அவங்க வந்து பிரான்ச்சைசர். ஓகேவா? இது இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த பிரான்ச்சைசிங். இதுக்காக பிரான்ச்சைசி பாத்தீங்கன்னா ஃபீ கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட பிராண்ட் நேமை நம்ம யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீ இன் ரிட்டர்ன் வந்து கொடுத்து இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, அவங்க நேம். அடுத்து பாத்தீங்கன்னா லொகேஷன் அனாலிசிஸ். லொகேஷன் அனாலிசிஸ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் லொகேஷனை ஃபார் டூயிங் பிசினஸ், ஒரு பெஸ்ட் லொகேஷனை ஐடென்டிஃபை பண்றது. பெஸ்ட் லொகேஷன் இன் த சென்ஸ் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும், அசசபிலிட்டியா இருக்கணும், ஒரு நல்ல ரிசோர்சஸ் உள்ள பிளேஸா இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ மைண்ட்ல வச்சு அந்த லொகேஷனை வந்து செலக்ட் பண்றது தான் பாத்தீங்கன்னா லொகேஷன் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து சாம்பிள் சர்வே. சாம்பிள் சர்வேன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டையர் பாப்புலேஷன்ல இருந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணாம ஒரு ஃபியூ செலக்டட் குரூப் ஆஃப் பீப்புளை எடுத்து அது அவங்க கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்றது தான் சாம்பிள் சர்வே அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் பிளான். ஸ்டோரேஜ் பிளான்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸ்டோரேஜ் பிளான்ன்றது ஒரு சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டோரிங் கூட்ஸ். ஓகே, கூட்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு. கூட்ஸை எதுக்காக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா சேஃப்டிக்காக அண்ட் ஈஸி ஆக்சஸ். ஓகே, எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஸ்பேஸ். இந்த காரணத்துக்காக எல்லாம் நம்ம வந்து கூட்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? இந்த அரேஞ்ச்மெண்ட்டையும் இந்த மேனேஜ்மெண்ட்டையும் தான் நம்ம ஸ்டோரேஜ் பிளான்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டீடைல்டு டாக்குமெண்டேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஓகே, நீங்க என்ன பண்ணீங்க,
பிசினஸ் ப்ராஜெக்ட்ல என்னென்ன பண்ணிருக்கீங்க, அதாவது பிசினஸ் ப்ராஜெக்டோட ஆப்ஜெக்டிவ் என்ன, அதோட ஃபீசிபிலிட்டி என்ன, அதோட காஸ்ட் என்ன, ரிசோர்சஸ் என்ன, எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்ற மொத்த டீடைல்டு ரிப்போர்ட் ஆஃப் த பிசினஸ் ப்ராஜெக்ட தான் நம்ம என்ன சொல்றோம்னா இங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா சீட் கேபிட்டல். சீட் கேபிட்டல்ன்றது என்ன அப்படின்னா இனிஷியல் அமௌண்ட். ஓகே, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான இனிஷியல் அமௌண்ட், ஸ்டார்டிங்ல பிசினஸ்க்கு தேவைப்படும் இல்லையா, அந்த பணத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சீட் கேபிட்டல். மெயினா இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா பிலிமினரி ஆக்டிவிட்டீஸ்க்காக. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில விஷயங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா, அந்த பிலிமினரி ஆக்டிவிட்டீஸ்க்காக இன்வால்வ் பண்ற பணத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சீட் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா expand the term MSME and IFC, micro, small and medium enterprise. அததான் என்ன சொல்றோம்னா MSME சொல்றோம், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ். ஓகே, அப்புறம் IFC அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இது மாதிரி எக்ஸ்பான்ஷனும் வந்து 2 மார்க்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. எஸ், இப்ப நம்ம நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ 5 மார்க் கொஸ்டின்ல பாருங்க, ஸ்டேட் எனி 5 constraint faced by entrepreneur in general. ஜென்ரலா 5 constraint வந்து entrepreneur ஃபேஸ் பண்றது: financial constraint, technical constraint, marketing constraint, managerial constraint, legal constraint. ஓகே, இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, classify entrepreneurs in terms of their function. ஓகே, அவங்க ஃபங்க்ஷன் படி கிளாசிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னோவேட்டிங் entrepreneur, imitative entrepreneur, faban entrepreneur, drone entrepreneur. ஓகே, entrepreneursோட நிறைய டைப்ஸ் இருக்கு, அதுல அவங்க ஃபங்க்ஷன் படி கிளாசிஃபை பண்ண சொன்னது 5 மார்க் கொஸ்டின்ல இவ்வளவு எழுதினா போதும். அடுத்து லிஸ்ட் அவுட் எனி 5 sources of business idea, market research, customer feedback, existing business, technological changes, personal skill and experience. ஓகேவா, 5 sources of business idea இது. அடுத்து specify the advantages of global opportunity, market expansion, higher profit potential, diversification of risk, access to reserves, competitive advantage, brand recognition, economies of scale. ஓகேவா, advantages of global opportunity இது. And next, briefly state the procedure of conducting market analysis. மார்க்கெட் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்றதுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஃபைன் த ஆப்ஜெக்டிவ், ஐடென்டிஃபை த டார்கெட் மார்க்கெட், கலெக்ட் டேட்டா, அனலைஸ் த மார்க்கெட், எவாலுவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட், ட்ரா கன்க்ளூஷன் அண்ட் டெசிஷன் மேக்கிங். ஓகேவா, இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின். அடுத்து பாருங்க, ரைட் அ நோட் ஆன் ஐபிஆர். ஐபிஆருக்கு நோட் எழுத சொல்றாங்க. ஐபிஆர்ன்றது என்ன அப்படின்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். ஓகேவா, இது வந்து ஒரு லீகல் ரைட், கிரியேட்டர், இன்வென்டர்ஸ் இவங்களுக்கு கொடுக்குற ஒரு ரைட் தான் இது. பாத்தீங்கன்னா ரைட் நோட் அப்படின்னு கேட்டதுல நம்ம டைப்ஸ் ஆஃப் ஐபிஆர் எழுதலாம்: பேட்டன்ட், காப்பிரைட், ட்ரேட்மார்க், இண்டஸ்ட்ரியல் டிசைன், ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன். இது எல்லாமே இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் தான். ஓகே, அடுத்து list out the benefits of venture capital. Venture capital ஓட benefits பாத்தீங்கன்னா availability of large fund, no repayment burden, expert guidance, risk sharing, business expansion, improved credibility, networking opportunities. ஓகே, இதெல்லாம் வந்து 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. இப்ப அடுத்து 10 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா elucidate the characteristics of entrepreneur. entrepreneur இது பாத்தீங்கன்னா innovative nature, risk taking ability, leadership quality, decision making ability, self confidence, goal oriented, hard working and persistent, adaptability, visionary thinking, organizing ability. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா characteristics of entrepreneur. அடுத்து approaches to ideation. ஓகே, problem based approach, market oriented approach, technological driven approach, customer centric approach, creative thinking approach, experience based approach, trend analysis approach. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கீ பாயிண்ட்ஸ் தான் கொடுத்திருக்கு. நீங்க இதை வந்து எலாபரேட் பண்ணி எழுதிக்கணும். 10 மார்க் கொஸ்டின்னா அதுக்கு தகுந்தா போல, அண்ட் 5 மார்க் அப்படின்னா அதுக்கு தகுந்தா போல நீங்க எலாபரேட் பண்ணி எழுதிக்குங்க. இதெல்லாம் ஒரு கீ பாயிண்ட். உங்களுக்கு இது படிச்சா உங்களுக்கு வந்து உள்ள என்ன எழுதணும் அப்படின்ற ஐடியாஸ் வந்துச்சு அப்படின்னா ஈஸியா எழுதிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா discuss briefly the steps involved in the selection of new business opportunity, identification of business idea, preliminary screening, feasibility analysis, market analysis, resource assessment, risk evaluation,
selection of the best opportunity, preparation of business plan. Okay, அடுத்து 23 briefly discuss the kinds of business plan. Startup business plan, operational business plan, strategic business plan, expansion business plan. எக்ஸ்பான்ஷன்றது growth business plan சொல்லலாம். அப்புறம் feasibility plan, internal business plan, external business plan. Okay, இப்போ last question பாத்தீங்கன்னா discuss the various schemes and incentives provided by the government for promotion of entrepreneurship in India. இந்தியால entrepreneurship ப்ரமோட் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்கீம்ஸும் அண்ட் இன்சென்டிவும் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, மேக் இன் இந்தியா, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, அப்புறம் வந்து ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம், அட்டல் இனோவேஷன் மிஷன், ஸ்கில் இந்தியா மிஷன், எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் ஸ்கீம், டிஜிட்டல் இந்தியா. இத்தனை ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப் பண்றதுக்காக இன்சென்டிவ்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 2024ல கேட்ட கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர்ஸ். இது 2025ல பாத்தீங்கன்னா நமக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் இல்ல சப்ஜெக்ட், அதுக்கு முந்தின வருஷம் தான் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் ஏப்ரல் 2024ல இருந்து கொடுத்துருக்கேன். எஸ், எக்ஸாம் நல்லா எழுதுங்க. முக்கியம் பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணீங்க, எதையும் வந்து விட்டுறாதீங்க. ஓகே, எல்லாம் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க பாஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.